வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி குருமா பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து சோம்பு, சீரகம், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி இலை, பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். எல்லாருமே வந்து வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு 13,000 பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுறத நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா சிவக்க வதக்கிட்டு தக்காளி போடுறோம். தக்காளி வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனது கொஞ்சம் தட்டில் அள்ளி வச்சுக்கணும். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டோம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டோம். நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் தக்காளி கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க. வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தேங்காய், முந்திரி எடுத்துக்கிறோம் விழுது. இப்போ நம்ம அரைக்கணும். அது கொதிக்குது நல்லா. இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்சின்னு வந்து ஊற்றிடுறோம். தக்காளி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 10 நிமிஷத்தில் கொதித்தோடனே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்ச முந்திரி தேங்காவை போடுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் முந்திரி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா தக்காளி குருமா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.